அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய, இரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய, பசியை தூண்டக்கூடிய, இந்த உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை பற்றி சொல்லப் போகிறேன். இரத்தம் சுத்தமானாலே மனிதனுக்கு நோய்கள் வராது. அப்படியானால் இந்த இரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு மூலிகைகள் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இரும்பு சத்து அதிகமாக தேவைப்படுகிறது. இரும்பு சத்து அதிகமாக இல்லை என்றால், தேவையான அளவு இல்லை என்றால் இரத்த சோகை நோய்கள் அதிகமாக வரும். பல விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவோம். மேலும் நன்றாக இயங்குவதற்கு, இந்த உடல் நன்றாக இயங்குவதற்கு, சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் நமக்கு ஒரு புது எனர்ஜி தேவை. அந்த புது எனர்ஜியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த மூலிகையை உங்களுக்கு நேரடியாக காட்டுகிறேன். இதுதான் அந்த மூலிகை. இந்த மூலிகையை பாருங்கள். இதில் இந்த பூ பூத்திருக்கு பாருங்கள், மஞ்சள் கலர் பூ, மஞ்சள் கலரில் பூ. இதோட பேர் கரிசாலை, கரிசலாங்கண்ணி என்று சொல்லுவார்கள். மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது. இதில் இன்னொரு ரகம் உண்டு, வெள்ளை கரிசலாங்கண்ணியும் உண்டு. இந்த ரெண்டு ரகங்களுமே மருத்துவத்திற்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த மூலிகை இதுதான் கரிசலாங்கண்ணி. இது அதிகமாக வயல்வெளிகளிலே வளரக்கூடிய, நீர்ப்பாங்கான இடங்களில் வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இது சமூலமாக பயன்படுத்தலாம். சமூலம் என்றால் வேரிலிருந்து இலை, காய், பூ வரைக்கும் மொத்தமாகவே அப்படியே பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்த வேண்டும், எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை விரிவாக சொல்லுகிறேன். இதுதான் கரிசலாங்கண்ணி. இது இலையை பார்த்து கொள்ளுங்கள். இது சின்ன சின்ன பொடி பொடி இடையலாக இருக்கும். இதில் மஞ்சள் கலர் பூ, இந்த சின்ன பூவாக, அந்த மூக்குத்தி பூ போல் சொல்லுவார்களே, அது போல் சின்ன சின்னதாக பூக்கும். இது ஒரே நாளில் உதிர்ந்து விடும். இந்த பூ மறைந்து விடும். இதில் இந்த இலைகள் சுறுசுறுப்பு தன்மை, அதாவது வெளிப்பகுதியில் சொரசொறுப்பாக இருக்கும். அது பாருங்கள், வெளிப்பகுதி இது. உள்பகுதியில் வழுவழுப்பாக இருக்கும். ஆனால் மேல் பார்வைக்கு இந்த இலை சொரசொறுப்பாகவே தென்படும். பசுமையாக காணப்படும். இலை நல்ல டார்க் பச்சையாக இருக்கும். இதுதான் கரிசலாங்கண்ணி. கரிசாலை என்று நம்ம சித்த வைத்தியத்தில் கரிசாலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கரிசலாங்கண்ணி மருத்துவ குணங்கள் அதிகமாக கொண்டுள்ளது. இதை எப்படி பயன்படுத்தலாம் என்றால், இதில் உப்பு செய்யலாம். கரிசலாங்கண்ணி உப்பு செய்கிறோம், உப்பு பயன்படுத்தி வரலாம். இதில் துவையல் செய்யலாம், கரிசலாங்கண்ணி துவையல் செய்யலாம். இதை பதப்படுத்தி நிழலில் காய வைத்து பவுடராக்கி வைத்து கொண்டு, இதை தினமும் காலை மாலை 2 வேளை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பாலில் போட்டு கலந்து பருகி வரும்பொழுது, பனக்கற்கண்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. பருகி வரும்பொழுது நமக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கிடைக்கும். இரத்த சோகை நோயை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது. இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு மூலிகை இது. மேலும் இந்த உடலுக்கு தேவையான அயன் சத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த மூலிகை செய்கிறது. நம்முடைய உடலை வஞ்சரக்கட்டை என்று சொல்லுவார். அதாவது தேக்கு மரம் போல, அதாவது உறுதியான நல்ல பலம் வாய்ந்தவர்களாய் நம்மை மாற்றக்கூடிய அற்புதத்தை இந்த மூலிகை செய்கிறது. இந்த கரிசாலையில் கரிசாலை எண்ணெய் செய்கிறோம். எண்ணெய் பயன்படுத்தலாம். இந்த கரிசாலையை வைத்து தலைக்கும் எண்ணெய் செய்கிறோம். தலைமுடி கருமையாக வருவதற்கு இந்த கரிசாலை
பேருதவியாக இருக்கிறது. மேலும் பற்களுக்கு உறுதி தரக்கூடிய ஒரு அற்புதத்தையும் இந்த கருசாலை செய்கிறது. இந்த கருசாலையோட வேர் பகுதி பாருங்கள். இதுதான் கிராமத்துல எல்லாம் இப்போது நம்ம பல் தேய்க்கிற மாதிரி ப்ரெஷ்ஷு போட்டு பேஸ்ட்டு போட்டெல்லாம் தேய்க்க மாட்டாங்க. கிராமத்தில் வயலில் போயிட்டாக்கா வயலில் இருக்கும்போது இந்த கருசாலையை பிடுங்கி இதை உடைச்சி இந்த வேரை தான் பல் தேய்ப்பாங்க. இதை மென்று பல் தேய்ப்பாங்க. அப்படி ஒரு அற்புதத்தை செய்யும் இந்த கருசாலை செடி. இந்த செடியில் நம்ம பல் தேய்க்கும் போது பல்லுக்கு உறுதியை தரக்கூடிய அற்புதத்தை இது செய்கிறது. மேலும் முடியை கருமையாக்குகிறது, முடி நன்றாக வளர்வதற்கு உதவி புரிகிறது. அதே போல் நம்முடைய இரத்தத்தை அதிகப்படுத்தவும் இரத்தத்தில் உள்ள கெட்ட கழிவுகளை பிரித்து எடுக்கக்கூடிய அற்புதத்தையும் இந்த கருசாலை செய்கிறது. இரும்பு சத்தையும் நமக்கு கூட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நெய்யாக செய்கிறார்கள். நெய்யில் போட்டு செஞ்சு நாங்கள் கொடுக்குறோம், மருந்தாக கொடுக்குறோம், லேகியமாக செய்கிறோம், கருசாலை லேகியமாக செய்கிறோம். இப்படி பல விதங்களிலே செய்கிறோம். இதை நீங்கள் பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தலாம் என்றால், சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இந்த கருசாலை உங்களுக்கு கிடைச்சா இதை வாங்கி நிழலில் காய போடுங்க. நிழலில் தான் காயணும். காய்ஞ்ச பிறகு இதை அரைச்சி பவுடர் ஆக்கி சலித்து வச்சுக்கிங்க. இதோட கற்கண்டு சேர்த்து வச்சுங்க. காலை மாலை குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு ஸ்பூன் பாலில் போட்டு கலக்கிட்டு குடிச்சிட்டு வந்தீங்களான்னா உங்களுக்கு அபரிவிதமான ஆற்றல் கிடைக்கும், நல்ல எனர்ஜி கிடைக்கும், பலம் கிடைக்கும். நீங்கள் நல்ல சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு நினைவாற்றலையும் தரக்கூடியதாய் அற்புதமான வேலைகளை, பல நோய்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய மூலிகை தான் கரிசலாங்கண்ணி. இந்த கருசாலையை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். இதுபோல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய மூலிகையை பாருங்கள், நம்முடைய சேனலை பாருங்கள். இந்த மூலிகை சேனலை பார்த்து நீங்கள் மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.